உச்சநீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி நேரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க. 34 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இந்த ஒரு வழக்கை முன்கூட்டியே விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நேரடியாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்விகளை கேட்டிருக்காங்க. எதற்காக இந்த வழக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? யார் அந்த முகமது இன் அலி? எதற்காக அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அந்த வழக்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன? தேர்தல் ஆணையத்தின் மீது அதிருப்தியை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? மேற்கு வங்க அரசியல் களத்திலும் சரி, இந்த தேர்தல் ஆணையம் அந்த சட்டத்திலும் சரி மிகப்பெரிய சந்தேகத்தை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டது, என்ன தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தது, அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. மேற்கு வங்க அரசியல் களம் அப்படிங்கிறது எப்பவுமே விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் களமாக தான் இருந்திருக்குது. அது இப்போதும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை மேற்கு வங்கத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் அந்த ஒரு வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திருப்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒற்றை நபர் போட்ட ஒரு வழக்கு இப்ப ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் ஆட்டி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 34 லட்சம் வழக்குகள் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருந்தாலும் கூட இந்த நபர் போட்ட வழக்கை நீங்க முதல்ல விசாரிச்சு 2 மாசத்துல தீர்ப்பு சொல்ல அப்படிங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் அதற்கு முக்கியத்துவத்தை எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். அதாவது முகமது இன் அலி இவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அதுவும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக கடந்த 50 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இவர் தன்னுடைய வாக்கு உரிமை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு பரிசாக பார்த்து தொடர்ந்து வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது தனி ஒரு கடமை, பொறுப்பு அப்படிங்கிற உணர்வோட தொடர்ந்து வாக்கு செலுத்திருக்கிறார். ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவருடைய பெயர் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சரியான காரணம் அப்படிங்கிறது சொல்ல முக்கியமாக 2 தரப்பான வாதங்களை அவங்க வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முகமது ஈன் அலி, அதாவது இது ஒரு சிறுபான்மையினர் மக்கள், அதாவது முஸ்லீம் சம்பந்தமான பேரா இருக்கு இல்லையா, அதன் காரணமாகவே நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த பார்வையை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக வாக்கு வங்கி தொடர்ந்து செலுத்தக்கூடிய ஒரு பரப்புல இவர் இருந்திருக்கார். அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் செலுத்துவாங்க, வாக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்குது. அந்த குரூப்ல இவரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு வாக்கு நீக்கப்பட்டது அப்படின்னும், இன்னொரு 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த ஒரு ஆவணம் சரியா கொடுக்கல அப்படிங்கிறதுனால நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் புகழ்பெற்ற வழக்கறிஞராக 50 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இவர் ஆவணங்கள் சரியா கொடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாக்குரிமைக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, வழக்குகளை தொடர்க்கிறாரு. அதற்கான முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே என்ன நடக்குது அப்படின்னா, 2026 மேற்கு வங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருது. பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ தன்னுடைய 50 ஆண்டுகால வழக்கமைப்பு மாறி போயிருக்கு. தன்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இத்தனை ஆண்டுகாலமாக தொடர்ந்து வாக்கு செலுத்துவதை ஒரு தனிப்பட்ட கடமை அப்படின்னு தொடர்ந்து அவர் அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, இது அரசியல் காரணங்களுக்காக பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வழக்கு சொல்றாரு. தன்னுடைய முதல் உரையை தொடங்கும் பொழுது வழக்கறிஞர் வாதாடுறாரு. முதல்ல என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்றம், அவருடைய வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. இது மிக சரிதான், நீங்கள் உண்மையான வாக்காளர்கள் தான், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் தான், உங்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் அப்படிங்கிற உச்சநீதிமன்றம் தொடக்கத்திலேயே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்தக்க வகையெல்லாம் இருக்குது. உச்சநீதிமன்றம் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்னதான் இருந்தாலும் சரியான அந்த ஒரு பாதை இருக்கு இல்லையா, வழக்கு விசாரணைக்கு முறை இருக்கு இல்லையா, அதன்படி தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, வழக்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்ப்பாயங்கள்ல, அதாவது இதுக்கு முன்பா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இதுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 90 லட்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தீர்ப்பாயத்தில் இருந்தால் SIR மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும், குறிப்பிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அந்த குறிப்பிட்ட சில பகுதி அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்சிக்கு அதிக ஓட் பேங்க் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படிங்கிறதும் முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நீக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையவர்கள் சிறுபான்மையராக இருக்கிறாங்க, சிறுபான்மை வாக்கு வங்கி பெரும்பாலும் TMCக்கு போகும் அப்படிங்கிறத மேற்கு வங்க அரசியல் களமாக இருந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நோக்கமாக வச்சு நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்குது. 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, உழைக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும், அதாவது
தேடி தேடி எங்களுக்கு அதாவது பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்னு யாரெல்லாம் கருதுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. மொத்தம் 90 லட்சம் பேர் நீக்கப்படுறாங்க. இது போன்ற வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பாயம் அமைக்கணும். அந்த தீர்ப்பாயத்தில் வந்து என்ன பண்றாங்க, நாங்கள் வந்து இங்க மேற்கு வங்கத்தில் வசிக்கிறோம், தொடர்ந்து வாக்குகளை செலுத்துறோம், அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு வந்து எஸ்ஐஆரின் மூலமாக பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க தீர்ப்பாயத்தில் வந்து நீங்க வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்காக அந்த வழக்குகள் போகுது. மொத்தம் 90 லட்சம் நீக்கப்பட்டது இல்லையா, அதில் 34 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பாயத்தில் போய் வழக்குகளாக பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து மேற்கு வங்கத்தில் தான் இருக்கிறோம், மேற்கு வங்கத்தின் குடிமக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வாக்குரிமை இது வரைக்கும் செலுத்திட்டு இருந்திருக்கிறோம், ஆனால் இப்போ எஸ்ஐஆர் மூலம் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வாதமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 34 லட்சம் பேர், 90 லட்சம் பேரில் 34 லட்சம் பேர் நேரடியாக தீர்ப்பாயத்திற்கு வந்து நாங்கள் மேற்கு வங்கத்தில் தாங்க இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுங்க, 2026 எங்களை ஓட்டு போட முடியல அப்படிங்கிற மாதிரி மேல் முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்குகள் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்குது. அதையும் தாண்டி முகமது ஈன் அலியினுடைய வழக்கை 34 லட்சம் வழக்குகள் இருக்கட்டுங்க, அது ஓரமாக வைங்க, இவருடைய வழக்கை அடுத்த 2 மாசத்துக்குள்ள நீங்க வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு தீர்ப்பாயத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, முகமது ஈன் அலி அந்த ஒரு வழக்கை வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சின்ன சந்தேகம் வரத்தான் செய்யுது, அவங்களுடைய நடைமுறையில் ஏதோ குறைபாடு இருப்பது போல தெரியுது அப்படின்னு வெளிப்படையாக தன்னுடைய முதல் ஹியரிங்கிலேயே, அதாவது முகமது ஈன் அலியினுடைய பேச்சு வழக்கு தொடரும் இல்லையா, அந்த விசாரணை தொடரக்கூடிய முதல் கட்டத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏன்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். அவர் சந்தேக கண்களோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையருடைய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் தொடங்கி விவிபேட் விஷன், வாக்கு வங்கி வாக்கு திருட்டாக இருக்கட்டும், இதற்கு முன்பு மேற்கு வங்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொகுதியில முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில ஒரு வார்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக 97% வாக்குகளை வாங்குறாங்க. இது சாத்தியமே இல்லைங்க. முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாஜக அதிக வாக்குகள், அதுவும் 97% வாக்குகள் வாங்குறது எப்படி சாத்தியமா இருக்க முடியும் அப்படின்னு கேள்வியை அங்க வாக்குகள் போட்ட மக்களை நேரடியாக கேட்க தொடங்குறாங்க. நாங்க யாருமே பாஜக ஓட்டே போடலைங்க, ஆனா வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா 97% வந்து பாஜக தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாங்க. எப்படி சாத்தியமாகும்? ஓட்டு போட நாங்களே சொல்றோம் நாங்க ஓட்டு போடல அப்படின்னு, ஆனா மிஷின் சொல்லுது நாங்க ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இது மாதிரி குளறுபடிகள் அப்படிங்கிற நிறைய இடத்துல பல்வேறு இடங்களில் ஆதாரத்தோடு தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த வேளையில இது போன்ற ஒரு வழக்கு, ஒரு தனி நபர் தொடுத்த வழக்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஆணையம் போன்ற ஒரு ஆலமரத்தை அசைச்சு பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தீர்ப்பாயம் என்ன பதிலை சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது தேர்தல் நடந்த 5 மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் அப்படி நிறைவடைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி தொடர்பாக ஆய்வுகள் அதிக தொடங்கியிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் பணி தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஒட்டுமொத்த சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தான் இலக்காக வச்சு தான் பாஜக வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எஸ்ஐஆருக்கு முன்பாக இவ்வளோ பெரிய குளறுபடிகள், இவ்வளோ பெரிய சந்தேகங்கள், உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்புறாங்க. பல்வேறு இடங்களில், அதாவது 90 லட்சத்தில் 30 லட்சம் 40 லட்சம் பேர் என்ன பண்றாங்க, எஸ்ஐஆர்ல எங்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்த முடியல அப்படி வெளிப்படையாக சொல்றாங்க. இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கும் பொழுது பாஜக என்ற ஒரு தனியே ஒரு கட்சியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுது, ஆனால் அதற்கான சரியான விளக்கம்ங்கிறது கொடுக்கப்படாமலே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் பொழுது அது குறிப்பிட்ட கட்சிக்கான தேர்தலாக இருக்கும், குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெற வைப்பதற்கான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தையும் எதிர்க்கட்சிகளும் சரி சமூக ஆர்வலரும் சரி குற்றச்சாட்டாகவே முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெறும் வாய் வார்த்தையாக அரசியல் மேடைகள் பேசுவதாக மட்டும் இல்லாம ஆதாரத்தோடு பேசுவது அப்படிங்கிறதும், இந்த வாக்குகளில் இவ்வளவு வாக்குச்சாவடியில் இந்த வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வாக்குகள் இப்படியெல்லாம் திருடப்படுது அப்படின்னு வெளிப்படையாக மக்களுக்கே நேரடியாக தெரியக்கூடிய அளவுக்கு ஆதாரத்தோட குற்றச்சாட்டை மக்களை வெளிப்படையாக வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது கூட தேர்தல் ஆணையம் சரி எந்த கட்சியின் மீது குற்றச்சாட்டு சுமத்துறமோ அந்த கட்சியின் சரி சரியான விளக்கத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குமுறலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகளும் சரி, அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் சரி. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய, இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா. தேர்தல் அப்படிங்கிறதா அந்த நாட்டினுடைய அஸ்திவாரமாக இருக்குது. தேர்தலின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் பொழுது உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு போர்க்களமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதாவது அடுத்த 5 ஆண்டுகள் இந்த கட்சி நம்ம ஆட்சி செய்ய வேண்டும், இந்த கட்சியின் சார்ந்த கொள்கைகள் நம்ம ஆட்சி செய்ய வேண்டும், இவர்கள் தான் நமக்கு திட்டங்களை வகுக்க வேண்டும், இவங்களுக்கு திட்டங்களை தர வேண்டும் அப்படின்ட்டு தான் மக்கள் நம்பிக்கையோடு வாக்குகளை செலுத்துறாங்க. ஆனா நான் ஒரு கட்சிக்கு வாக்குகளை செலுத்துறேன், ஆனா இன்னொரு கட்சிக்கு போய் சேருது, நான்
செலுத்தாத ஒரு கட்சிக்கு வாக்குகளாக அது மாறுது. நான் எந்த தலைவன் ஜெயிக்கணும், ஆட்சி என்னை ஆளணும்னு நினைக்கிறனோ அந்த தலைவன் என்னை ஆளல. அதற்கு பதிலாக ஏதோ ஒரு குளறுபடிகள் நடந்து இன்னொருத்தர் வந்து ஆட்சி செய்றாரு. அப்படிங்கிறது எப்போ மக்கள் முழுவதுமா உணரத் தொடங்குறாங்களோ, இப்போ வந்து ஆங்காங்கே குற்றச்சாட்டுகள் இருக்குது. இருந்தாலும் மக்கள் அதை கடந்து போறாங்க. ஆனா அந்த கடந்து போவதை தவிர்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உருவாகும்போது, ஒரு லிமிட்டுக்கு மேல கண்டிப்பாக மக்கள் கேள்வி கேட்க தொடங்குவாங்க அப்படின்னும், அப்படி கேள்வி கேட்க தொடங்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அரசிற்கு இருக்குது. இப்போது எழக்கூடிய கேள்விகளுக்கு தொடக்கத்திலேயே தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது போன்ற விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வழக்கு முகமதியின் அலியினுடைய வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தீர்ப்பாயம் இதற்கு என்ன ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடக்க போகுது. எஸ்ஐஆர் என்பது ஒரு வகையில் பார்த்தோம்னா சரிதான். தேவையற்ற நபர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கிறது அப்படின்னு சரியான ஒரு நடைமுறை தான். அதற்கு உரிய காலத்தை கொடுத்து அதற்கான சரியான பயிற்சியை கொடுத்து தகுதி வாய்ந்த நபர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத நபர்கள், அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய நபர்களை ஒரு நியாயமான முறையில் நீக்கி வெளியேற்றும் பொழுது அது சரியான ப்ராசஸாக, கரெக்டான ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது அனைத்து தரப்பு மக்களும் சொல்லக்கூடிய ஒரு விவாதமாக இருக்குது. ஆனால் ஒரு அவசர கதியில் சீக்கிரமாக முடிக்கணும், ஒரு சரியான பயிற்சி இல்லாத நபர்களை கொண்டு வந்து எடுக்குவது, கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த பார்வையாளர்கள் உள்ள கொண்டு வந்து வைக்கிறது, அரசியல் சார்போடு நடத்திக் கொள்ளக்கூடியவர்கள் உள்ள கொண்டு வைக்கிறது, வேண்டுமென்றே பட்டியலிருந்து நீக்குவது போன்ற விஷயங்கள் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக, குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக எஸ்ஐஆரை பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு தன்னுடைய தேர்தல் அப்படிங்கிற அஸ்திவாரத்தை அச்சு முறிஞ்சு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அப்படி அச்சு முறியும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய ஜனநாயகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. ஓகே மக்களே, நான் வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தீர்ப்பாயம் என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது? இந்திய தேர்தல் அப்படிங்கிறது நம்பிக்கையை மக்கள் தொடர்ந்து அடுத்தது ஒவ்வொரு பாயிண்டாக எழுந்துக்கிட்டே வராங்க. இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.